வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து 100 வினாக்களுக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் பிறந்த ஊர் எது? ராமலிங்க அடிகளாரின் பிறந்த ஊர் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மருதூர். இரண்டாவது கேள்வி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனமானது கீழ்கண்ட எந்த புலவரை சாரும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனமானது கீழ்கண்ட எந்த புலவரை சாரும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வள்ளலார். ஆப்ஷன்ல ராமலிங்க அடிகளார் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் ராமலிங்க அடிகளாரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது கேள்வி, வள்ளலார் அவர்களின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1823 1874 வரை. நான்காவது கேள்வி, ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையில் மக்களின் பசிப்பினி போக்க அடுப்பு ஒன்றை எங்கு மூட்டினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வடலூர். ஐந்தாவது கொஸ்டின், திருவள்ளுவரின் வேறு பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. சென்னா போதகர், தெய்வ புலவர், நாயனார், புரட்சி துறவி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புரட்சி துறவி என்பதுதான் தவறானது. ஆறாவது கேள்வி, அல்லவை என்பதன் பொருள் தருக. ஆன்சர் பாவம். அல்லவை என்பதன் பொருள் தருக. ஆன்சர் பாவம். ஏழாவது கொஸ்டின், நாலடியார் பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சமண முனிவர்கள். நாலடியார் பாடல்களை யார் தொகுத்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சமண முனிவர்கள். எட்டாவது கேள்வி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாலடியார். ஒன்பதாவது கொஸ்டின், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என தொடங்கும் பாரதியாரின் பாடல் ஆனது கீழ்கண்ட எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என தொடங்கும் பாரதியாரின் வரி பாடலானது கீழ்கண்ட எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத தேசம். 10வது கொஸ்டின், ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நான்மணி கடிகை. 11வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கல்வி யாருக்கு விலக்காக கருதப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புதல்வர்கள். கீழ்கண்டவற்றில் கல்வி யாருக்கு விலக்காக கருதப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புதல்வர்கள். 12வது கொஸ்டின், விளம்பி என்பது எதை குறிக்கின்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூலாசிரியரின் ஊர் பெயர். விளம்பி என்பது எதை குறிக்கின்றதுன்னா நூலாசிரியரின் ஊர் பெயர் தான் விளம்பி. அடுத்த கொஸ்டின், குடும்பத்திற்கேற்ற விலக்காக கருதப்படுவது எது? குடும்பத்திற்கேற்ற விலக்காக கருதப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மடவார். அடுத்து, மழையே மழையே வா வா என தொடங்கும் பாடலானது இசையமுதில் கீழ்கண்ட எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிறுவர் பகுதி. 15வது கொஸ்டின், பாரதிதாசனின் பிறப்பு இறப்பு ஆண்டுகளை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1891 1964 வரை. 16வது கொஸ்டின், ஆற்றினால் வேண்டுவதில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பழமொழி 400.
ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, பழமொழி 400. 17வது கொஸ்டின், ஆற்றுணா வேண்டுவதில் என முடியும் பாடலானது கீழ்கண்ட எதன் சிறப்பை விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்வியின் சிறப்பை விளக்குகிறது. 18வது கேள்வி, ஆற்றுணா என்பதன் பொருள் கூறுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கட்டுச்சோறு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆற்றுணா என்பதன் பொருள் கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கட்டுச்சோறு. 19வது கொஸ்டின், பெண்களை பழித்து பேசாதே என்று கூறியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காடுவெளி சித்தர். பெண்களை பழித்து பேசாதே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காடுவெளி சித்தர். 20வது கொஸ்டின், ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 400 ஆண்டுகள். 21வது கேள்வி, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, காடுவெளி சித்தர். 22வது கேள்வி, கடம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர்னா ஆப்ஷன் சி, உடம்பு. கடம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உடம்பு. 23, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 24, எவ்வழி நல்லவர் ஆடவர் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஆடவர் என்ற சொல்லானது பொதுவாக கீழ்கண்டவற்றில் யாரை குறிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மனிதர்கள். எவ்வழி நல்லவர் ஆடவர் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஆடவர் என்ற சொல்லானது பொதுவாக கீழ்கண்டவற்றில் யாரை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மனிதர்கள். 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சங்க நூல்களில் தவறானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். கீழ்கண்டவற்றில் எது சங்க நூல்களில் தவறானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். 26, தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 27வது கேள்வி, எதனை உயரம் இமயமலை, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாராபாரதி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாராபாரதி. 28வது கேள்வி, கடலில் நான் ஒரு டேஸ் என்று நீ காட்டு என தாராபாரதி கீழ்கண்ட எவற்றை கூறுகிறார்? ஆன்சர் முத்து. கடலில் நான் ஒரு டேஸ் என்று நீ காட்டு என தாராபாரதி கீழ்கண்ட எவற்றை கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முத்து. 29வது கேள்வி, தாராபாரதி எழுதிய கவிதை நூல்களில் தவறானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தீக்குச்சிகள். மற்ற மூன்றுமே பார்த்தீங்கன்னா தாராபாரதி எழுதியது. தீக்குச்சிகள் என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். 30வது கேள்வி, தாராபாரதியின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து யாது? தன்னம்பிக்கை கொள். ஆன்சர் தன்னம்பிக்கை கொள். 31, வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்யாண சுந்தரம். 32, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பரவலாக்கிய புலவர் யார்? இந்த கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று போற்றக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான்
உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலம் பரவலாக்கிய புலவர். அடுத்து கல்யாண சுந்தரம் அவர்கள் கீழ்கண்டவற்றில் எவையெல்லாம் விதைகளாக மாறும் என்று தன் பாடலில் குறிப்பிடுகிறார். கல்யாண சுந்தரம் அவர்கள் கீழ்கண்டவற்றில் எவையெல்லாம் விதைகளாக மாறும் என்று தன் பாடலில் குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி, வியர்வை. 34 மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எது? கல்யாண சுந்தரனர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் செங்கற்படுத்தான் காடு. ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கற்படுத்தான் காடு. 35வது கேள்வி, கல்லைத்தான் மண்ணைத்தான் என தொடங்கும் தனி பாடலை பாடிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு ஓல்டு சமச்சீர் புத்தகத்திலிருந்து டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த பாட்டில் பேலன்ஸ் உள்ள 50 கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போது 36வது கேள்வி, கீழ்காண்பவர்களில் யாருக்கு குமரகண்ட வழி போருவதாக ராமச்சந்திர கவிராயர் தன் பாடலில் கூறுகிறார்? கீழ்காண்பவர்களில் யாருக்கு குமரகண்ட வழி போருவதாக ராமச்சந்திர கவிராயர் தன் பாடலில் கூறுகிறார்? பணம் படைத்தவர்களுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பணம் படைத்தவர்களுக்கு. 37 ராமச்சந்திர கவிராயர் யாரை குணக்கடலே அருட்கடலே என்று அழைக்கிறார்? ராமச்சந்திர கவிராயர் யாரை குணக்கடலே அருட்கடலே என்று அழைக்கிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகன். திருப்பரங்குன்றம் முருகனை தான் ராமச்சந்திர கவிராயர் குணக்கடலே அருட்கடலே என்று அழைக்கிறாரு. 38வது கேள்வி பாருங்க, துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லமை கொண்ட புலவர் யார்? இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான், நல்லா பார்த்துங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லமை கொண்ட புலவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர். 39 பாருங்க, எல்லிசு துரைக்கு கல்வி கற்பித்த புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமச்சந்திர கவிராயர். எல்லிசு துரைக்கு கல்வி கற்பித்த புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமச்சந்திர கவிராயர். 40வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்ட புலவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்ட புலவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாராயண கவி. மக்கள் கவி என அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் நாராயண கவி. 41 வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கமன சித்தர். வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கமன சித்தர். 42வது கேள்வி, மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, காய சித்தி. மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகையின் பெயர் என்ன? ஆன்சர் காய சித்தி. மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, காய சித்தி. அடுத்த கொஸ்டின், மக்கள் தன் நாட்டில் செல்வங்களை தேடாமல் கீழ்கண்ட எந்த இரு பொருள்களை மட்டுமே தேடுவதாக குறிப்பிடுகின்றாள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அறம் பெருமை. மக்கள் தன் நாட்டில் செல்வங்களை தேடாமல் கீழ்கண்ட எந்த இரு பொருள்களை மட்டுமே தேடுவதாக குறிப்பிடுகிறாள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அறம் அண்டு பெருமை. 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட காண்பது யோகியர் உள்ளம்னு சொல்றாங்க.
இது தவறானது. ஸோ மேட்ச் இதை ஃபாலோவிங் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது நாங்கள் பார்த்துங்க. போட காண்பது பூமியில் வித்து, வருந்த காண்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழ் உலை சங்கு, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, வாட காண்பது யோகியர் உள்ளம்னு சொல்றாங்க. இது தவறானது. வாட காண்பது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடலை தான் சொல்லுவாங்க. தவறானது கேட்டிருக்காங்க, அதனால ஏ வந்து தவறானது. 45வது கேள்வி. அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதனை அளிக்கும் மன்னனாக கீழ்கண்ட யாரை அழகிய சொக்கநாதர் குறிப்பிடுகிறார்? அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதை அளிக்கும் மன்னனாக கீழ்கண்ட யாரை அழகிய சொக்கநாதர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முத்துசாமி துரை. முத்துசாமி துரை. 46. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தச்சை நல்லூர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தச்சை நல்லூர். 47. காந்தி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியதற்காக அழகிய சொக்கநாத புலவருக்கு முத்துசாமி துரை வள்ளல் கீழ்கண்ட எவற்றை பரிசாக அளித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைர கடுக்கன். 48. கீழ்கண்ட எந்த நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன? வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிஞ்சிப்பாட்டு. கீழ்கண்ட எந்த நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்று இருந்தன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிஞ்சிப்பாட்டு. 49வது கேள்வி. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்களில் கீழ்கண்டவற்றில் தவறான இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழக தமிழாராய்ச்சி நிறுவனம், சென்னை. இது தவறு. மற்ற 3 இடத்திலும் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் என்ற ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் எது? தமிழ் தாத்தா உவேசா, உவே சாமிநாதர் அவர்கள் பிறந்த உத்தமதானபுரம் என்ற ஊர் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருவாரூர். திருவாரூர் மாவட்டத்தில் தான் அவருடைய உத்தமதானபுரம் என்ற பிறந்த ஊர் வந்து காணப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து டோட்டலாக 50 கேள்விக்கான விடையை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சேனலை வந்து ஷேர் பண்ணாத, சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிங்க. அடுத்த 50 கேள்விகள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.